அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நமக்கு பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் இதில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அந்த யூனிட்டில் ஸ்கேட்ரிங் தியரி இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த ஸ்கேட்ரிங் தியரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸ்கேட்ரிங் தியரி இதில் டார்கெட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். இதில் இன்சிடென்ட் பீம் ஆஃப் பார்ட்டிக்கல் ஹிட் ஆகும். ஹிட் ஆன உடனே இதில் சில பார்ட்டிக்கல் அன்ஸ்கேட்டர்டாக நமக்கு பார்த்திங்கன்னா போயிடும். அன்ஸ்கேட்டர்டாக போயிடும். சில பார்ட்டிக்கல் ஸ்கேட்டர் ஆகி நமக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நமக்கு நம்மளுடைய டார்கெட்டில் ரீச் பண்ணும். ஸோ டார்கெட்லேருந்து டீவியேஷன் ஆகி ஸ்கேட்டர்ட் ஆகி டிடெக்டரில் நமக்கு ரீச் பண்ணும். ஸோ இது நம்ம டிடெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இது டிடெக்டாரில் ரீச் ஆகும். இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டி ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிக்கல் ஸ்கேட்டர் ஆகக்கூடிய இந்த இன்சிடென்ட் பீம் டூ டைப்ஸ் ஆஃப் நமக்கு பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக். செகண்ட் ஒன் இன்எலாஸ்டிக். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் இதில் இருக்குது. ஸோ இதில் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நமக்கு எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் பிஃபோர் கொலிஷன். எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் before collision equal to energy of particle after collision. So ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். சப்போஸ் in such a scattering inelastic inelastic in case, so energy of particle before collision shortcut எழுதியிருக்கேன், that is not equal to energy of particle after collision. collision. ஸோ இந்த ரெண்டு கேஸ் நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது எலாஸ்டிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் ஆஃப்டர் கொலிஷன். இங்கே இதுவே இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொன்னோம்னா எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் பிஃபோர் கொலிஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ நம்ம இந்த கேஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஸோ எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் ஸ்கேட்ரிங் நடக்குது அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கேட்ரிங்கில் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்னு மென்ஷன் பண்ணுறோம். இஃப் என்எஸ், ஸோ இது நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் scattered in solid angle. Scattered in solid angle. ஸோ இது டி ஒமேகா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். தட் டி ஒமேகா இஸ் ஈக்குவல்ஸ் டு sin theta d theta and d phi. ஸோ இது சாலிட் ஆங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் என்எஸ் ப்ரொபோர்ஷன் டு என் டி ஒமேகா. ஸோ இன் கேஸ் ஸோ n is number of scatterer. ஸோ ஒவ்வொரு டேர்மையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். n is number of scatterer and here d omega is solid angle element. And another term
capital N is incident flux. Incident flux. So now equation NS is equals to d sigma divided by d omega, sigma related to theta and phi, and n d omega. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம NS அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ NSனா என்ன சொல்லியிருக்கோம்? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் ஸ்கேட்டர்ட் இன் சாலிட் ஆங்கிள். எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஆங்கிளில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை ஸ்லைட்லி ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஸ்லைட்லி ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டி சிக்மா இதை வந்து லெஃப்ட் சைட் இங்கே கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ ஈக்குவேஷன் வந்து சின்னதாக ரீஅரேஞ்ச் ஆகும். ஸோ மாடிஃபை பண்ணி எழுதுகிறேன். NS டிவைடட் பை டி சிக்மா ஈக்குவல் டு n d ஒமேகா டிவைடட் பை d ஒமேகா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டி சிக்மா டிவைடட் பை டி ஒமேகா அப்படின்ற ஈக்குவேஷன் தேவை. ஸோ அகெயின் இந்த ஈக்குவேஷனில் இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனை இன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை பண்ணுறேன். டி ஒமேகா டிவைடட் பை டி சிக்மா இஸ் ஈக்குவல்ஸ் டு மேலே இருக்க டேர்ம் nn டி ஒமேகா டிவைடட் பை ns அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த டேர்மை டோட்டலாக இன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் டி சிக்மா டிவைடட் பை டி ஒமேகா இஸ் ஈக்குவல்ஸ் டு nn டிவைடட் பை ns டிவைடட் பை nn டி சிக்மா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு எடுத்துக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து ஸோ டினாமினேட்டரில் நமக்கு வந்து n கூட இங்கே வந்து s அப்படின்னு சொல்லி டினோட் ஆகணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ns டினாமினேட்டரில் nn இங்கே வந்து ns அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ டிஃப்ரென்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். டிஃப்ரென்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். இதை வந்து நமக்கு டிஆர்பியில் கொஷினாக வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஈக்குவேஷன் வந்து எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதனுடைய டைமென்ஷன் ஆஃப் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், டைமென்ஷன் ஆஃப் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் இதனுடைய டைமென்ஷன் that is equal to L square. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, டிஃப்ரென்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் பார்ட்டிக்கல் அண்ட் நேச்சர் ஆஃப் டார்கெட். ஸோ டிபெண்ட்ஸ் டிஃப்ரென்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் ஷார்ட்கட்டில் எழுதியிருக்கேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் incident particle and nature of target. Incident particle and nature of target. இதுதான் இந்த டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம்.
இதில் டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா scattering cross section sigma total is equals to integral d sigma divided by d ohm bracket and d ohm is equals to integral 0 to 2 pi integral 0 to pi d sigma divided by d omega bracket sin theta d theta and d phi. ஸோ இது ஆல்ரெடி நம்ம டினோட் பண்ணியிருந்த அந்த வேல்யூ தான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் பொட்டன்ஷியல் spherically symmetric potential. Sigma is independent of pi. Sigma independent of phi. Independent of phi. So equation rearrange ஆகுது. Sigma total is equals to 2 pi integral 0 to pi d sigma divided by d omega and sin theta d theta. That's it. Scattering cross section coordinates. இதில் வந்து நமக்கு ரெண்டு coordinates கொடுத்திருப்பாங்க. Scattering particle coordinate system. So ரெண்டு coordinates இருக்கும். So first one laboratory system. Coordinate system. Laboratory system. Second one center of mass system, CM system அப்படின்னு சொல்லி ரெண்டு சிஸ்டம் வந்து இருக்கு. ஸோ laboratory system அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். laboratory system அப்படின்னா நமக்கு சிஸ்டம் bombarded particle target initially at rest. ஸோ என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா bombarded particle target initially at rest, that is laboratory system அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் degrees of freedom that is 6, ரொம்ப important point. இதில் degrees of freedom வந்து 6 degrees of freedom அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுவே center of mass system அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸோ எல்லாமே மூமெண்ட்டில் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் 3 degrees of freedom. ஸோ center of mass system 2 colliding particle always at rest. ஸோ colliding particle always at rest. ஸோ அப்போ நமக்கு 2 particle தான் கொலைட் ஆகுது, always at rest. இந்த கண்டிஷன் வந்து இங்கே கொண்டு வராங்க. ஸோ இங்கே degrees of freedom is 3 degrees of freedom வந்து 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக நமக்கு கால்குலேஷன் அப்படின்னு சொல்லும் போது எப்போவுமே சிஎம் சிஸ்டம் தான். கால்குலேஷன் அப்படின்னாவே சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்சர்வேஷன் அப்படின்னா நமக்கு வந்து லெபார்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்சர்வேஷன் அப்படின்னா லெபார்டரி சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்பைன் பண்ணி ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் வந்து ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரிலேஷன் between L and CM சென்டர் ஆஃப் சிஸ்டத்துக்கும் அதே மாதிரி நம்மளுடைய
இந்த லெபார்டரி சிஸ்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா M1 மாஸ் 1 டென்ஸ் டு VL அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து வெலாசிட்டி ஸ்ட்ரைக்ஸ் ஆன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் VL வெலாசிட்டியில் ஃபர்ஸ்ட் M1 பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா இது செகண்ட் ஆப்ஜெக்டில் அதாவது M2 அட் ரெஸ்ட். ஸோ M2 வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ M2 வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா L சிஸ்டம். L சிஸ்டத்தில் இந்த கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் reduced mass of the particle. Reduced mass of particle. So that is mu is equals to m1 m2 divided by m1 plus m2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஆங்கிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan theta L laboratory சிஸ்டத்தில் angle tan theta L sin theta C divided by m1 by m2 plus cos theta C. So next velocity of center of mass VCM, velocity of center of mass m1 VL divided by m2 plus m1. ஸோ இதுதான் அவங்க இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் கேஸ் 1ல் நமக்கு பார்ட்டிக்கிளோட அதனுடைய வெலாசிட்டி அதே மாதிரி அதனுடைய சைஸ் இதெல்லாம் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். கேஸ் 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது m2 is very much greater than m1. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் m1 incident, m2 is target particle அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே tan theta L is equals to sin theta C divided by m1 by m2 plus cos theta C. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கேஸில் கொடுத்தது. ஸோ tan theta L is equals to tan theta C. ஸோ இது எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேர்மில் m2 is very much greater than அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூ m2 டினாமினேட்டரில் பெருசாக இருந்தது அப்படின்னா m1ஓட வேல்யூ வந்து வெரி வெரி பிகராக இருக்கும், சரிங்களா, வெரி வெரி ஸ்மாலராக இருக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனில் கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ சைன் தீட்டா சி டிவைடட் பை காஸ் தீட்டா சி நமக்கு டேன் தீட்டா சின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தோட ஆங்கிள் ஷுட் பி சேம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அப்போ தீட்டா எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு தீட்டா சி. இதுதான் இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஸோ இங்கே கடைசி என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஸ்கேட்டர்ட் பை புரோட்டான் டார்கெட். ஸோ எலக்ட்ரான் scattered by proton target அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு mn greater than mp greater than me. ஸோ மாஸ் ஆஃப் தி நியூட்ரான், மாஸ் ஆஃப் தி புரோட்டான், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டரிங் நடந்தது அப்படின்னா நமக்கு கேஸ் 1ல் இருக்கக்கூடிய ஸ்கேட்டரிங் தியரி வந்து நமக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம் எடுத்துக்கூடிய பார்ட்டிகளுக்கு. சப்போஸ் கேஸ் 2 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ரெண்டு பார்ட்டிகளுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் எடுத்திருக்கோம். ஸோ m1 is equals to m2. ஸோ gamma is equals to m1 by m2 is equals to 1. ஸோ இங்கே கண்டிஷன்ஸில் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணுறோம். tan theta L is equals to sin theta C divided by m1 by m2 plus cos theta C. ஸோ இந்த கண்டிஷனை ஈக்குவல் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ சைன் தீட்டா சி டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா சி ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு
tan theta c by 2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரெண்டுத்தையும் ஆங்கிள் வந்து ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா tan theta L is equals to tan theta c divided by 2. So angle theta L is equals to theta c divided by 2. That is theta c is equals to theta L by theta 2L அப்படின்னு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கான ரிலேஷன்ஸ். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தீட்டா சி அதே மாதிரி தீட்டா எல். Theta c, angle of scattering in L, laboratory system, is half of the angle of scattering in center of mass system. அப்போ இங்கே மென்ஷன் பண்ணும்போது L சிஸ்டத்தையும் இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா L laboratory system வந்து center of mass சிஸ்டத்தில் பாதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த கண்டிஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்தோம்னா proton scattered by proton. proton scattered by proton. இதுதான் கரெக்டான எக்ஸாம்பிள். ஸோ அடுத்த கேஸ் நெக்ஸ்ட் m1 is very much greater than m2. ஸோ இந்த கேஸ் வந்து நாட் பாசிபிள், இந்த மாதிரி ஸ்கேட்டரிங் நடக்காது அப்படின்னு கொடுத்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கிராஸ் செக்ஷன் ஆர் மெசர்டு, இந்த கிராஸ் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிராஸ் செக்ஷன் எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான், BARN அப்படின்ற யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா மில்லி பான்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. மில்லி பான்ஸ். ஒரு பான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வேல்யூ இது. ஸோ நெக்ஸ்ட் 1 மில்லி பான் அப்படின்னு சொல்லும்போது எஸ், இது ப்ளூரல் யூஸ் பண்ணக்கூடாது, எஸ். ஸோ இங்கே வந்து 10⁻⁻27 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 10⁻⁻27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்ம வந்து யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ.